திருவள்ளுவரின் திருமலரடியை நன்றாக போற்றி வணங்கி, சத்குருநாதரின் பேரருளினால் அவா அறுத்தல் அப்படின்னு துறவறவியல்ல இருக்கக்கூடிய இந்த கடைசி அதிகாரத்திற்கு நாம் இன்று பொருள் சிந்திப்பதற்கு முயற்சி செய்ய போகிறோம். ஆரம்பத்திலிருந்தே வள்ளுவ பெருமான் இந்த நூலை எழுத ஆரம்பிக்கும் பொழுதிலிருந்து கடவுள் வாழ்த்து, நீ கான் சிறப்பு, நீத்தார் பெருமை, அரண் வலியுறுத்தல் அப்படின்னு இந்த பாயிரத்திலேயே இந்த பாதையில தான் இந்த நூல் இருக்க போறது அப்படின்னு சொன்னார்னு நூலுக்கு நாம புரிஞ்சுக்கிறோம். ஆனா நாம அதுல ஒரு ஹிடன் இன்ஃபர்மேஷன் நமக்கு இருக்கு. அது என்னன்னா, இந்த பாதையில தான் வாழ்க்கையே இருக்கணும் அப்படிங்கிறது. கடவுளை நாம் அன்பு செய்து வணங்க வேண்டும். கடவுள் படைத்தவற்றை அன்பு செய்து வணங்க வேண்டும். கடவுளையும் கடவுள் படைத்தவற்றையும் அன்பு செய்து வணங்கியவர்களை வணங்க வேண்டும். இதற்கெல்லாம் நமக்கு அடிப்படையான அறம் தெரிந்திருக்க வேண்டும். எவ்வளவு அழகான கட்டமைப்பு அந்த பாயிரம் அப்படிங்கிறத நாம சிந்திச்சு பார்க்கணும். அந்த விஷயத்தை இல்லறவியல், துறவறவியல் அப்படின்னு ரெண்டு பாகமாக பிரித்தார். இல்லறத்துல என்னென்ன தர்மங்களை எல்லாம் கடைபிடிக்க வேண்டும்னு சொல்லிட்டார். துறவரத்திற்கு நாம அதுக்கு ஒரு புஸ்தகம் போட்டு, இந்தாப்பா இந்த புஸ்தகத்துல இருக்கிறதெல்லாம் நீ பண்ணினா நீ முக்தியை அடைவாய் அப்படின்னு சொல்ல முடியாது. சாஸ்திரம் அந்த மாதிரி டைரக்ட் செல்ஃப் லேர்னிங்க அட்வைஸ் பண்றதே கிடையாது. மீதி எது வேணாலும் கரஸ்பாண்டன்ஸ் போஸ்ட் பண்ணலாம், இது மாத்திரம் பண்ண முடியாது. இது மாத்திரம் கட்டாயமாக ஒரு குருமுகமாகத்தான் படிக்கணும் அப்படின்னு சாஸ்திரம் ஒரு வரைமுறை வச்சிருக்கு. அது மாத்திரமல்ல, அது மறை பொருளாக வேற இருக்கு. டைரக்டா சொன்னா அந்த வார்த்தையோட வாட்சியார்த்தத்தை வைத்துக்கொண்டு, சொற்பொருளை வைத்துக்கொண்டு அந்த விஷயத்தை நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியாது. புரிந்து கொண்டாலும் அது சரியான அர்த்தமாக இருக்காது. எவ்வளவு படிச்சிருந்தாலும் அது கஷ்டம்தான். அதனாலதான் எவ்வளவு படிச்சிருந்தாலும், இப்போ எதுக்காக ஆதிசங்கரர் வேலை மெனக்கெட்டு, நீங்க இன்னைக்கு காலகட்டத்துல யோசிச்சு பாருங்க, காலடி டு நர்மதைன்னு போட்டு பாருங்க கூகுள்ல. டிஸ்டன்ஸ் என்ன, ரூட் என்ன, இது பூரா காலால நடந்து போய் ஒரு குருநாதரை கண்டுபிடிச்சு அவர்கிட்ட உட்கார்ந்து பொறுமையா படிக்கணும் அப்படின்னு சொன்னா, படிக்காதவர் இல்லை இவர், இங்க எல்லாம் படிச்சவர் தான். ஏன்னா அங்க போன உடனே அவர் நீ யாருப்பா அப்படின்னு கேட்டா, நான் மனம் இல்ல, புத்தி இல்ல, சித்தம் இல்ல, அகங்காரம் இல்லைன்னு ஆரம்பிக்கிறார் அவர் எடுத்த உடனே. நம்ம ஆரம்பிப்போமா? நான் தானே, நீங்க எனக்கு தெரியாத உங்களுக்கு என்னை பத்தி, என்னோட தாத்தா இப்படி, என்னோட பாட்டி இப்படின்னு ஆரம்பிப்போம்னு அவர் அப்படியெல்லாம் ஆரம்பிக்கலாம். ஆனா அதனால அடிப்படையாக அவருக்கு சில விஷயங்கள் தெரிந்து கொண்டும் கூட அவரால் அந்த டைரக்டா நாலேஜ நம்மளே எடுத்துக்க கூடாதுங்கிறதுனால போயிருக்காரு. அதுதான் இங்க என்ன பண்ணிருக்காருன்னா, இது இப்படி போகிறதுக்கு ஒரு பொறுமை வேணும். இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி ஒரு சிறு வயசுல போகணும்னா அந்த மனசுல எவ்வளவு ஒரு திண்மை வேணும், அது எவ்வளவு ஒரு உறுதியான மனமாக இருக்கணும். இதுதான் வேணும் அப்படின்னு இருந்தா தான் போக முடியும். இல்லைன்னா நடுப்புற என்ன கிடைக்கிறதோ அந்த விஷயத்தை பார்த்து கொண்டு அரந்தி பிரசவம் மனகன்னு பகவான் சொன்ன மாதிரி அது பாட்டுக்கு அப்படியே டைவர்ட் ஆகி போயிடும், டயப்ரஸ் ஆயிடும். அதனால என்ன சொல்றாருன்னா, இந்த துறவறவியல் அப்படிங்கிற விஷயத்துக்கு வரும் பொழுது அழகாக இரண்டாக பிரிக்கிறார். அந்த துறவறவியலையே இரண்டாக பிரிக்கிறார் வள்ளுவர். ஒரு 9 விதமான விரதங்களை நீங்க கடைபிடிக்கணும். நீங்க அருளோடு இருக்கணும், இரக்கத்தோடு இருக்கணும், எல்லாத்தையும் இரக்கத்தோடு இருக்கணும். இரக்கத்தை வெளிப்படுத்துங்கள், உங்கள் உணவிலிருந்து வெளிப்படுத்துங்கள். புலால் உண்ணக்கூடாது. நீங்க தவம் செய்யக்கூடிய ஒரு மனப்பக்குவம் உங்களுக்கு இருக்கணும். கூடா ஒழுக்கம், கள்ளாமை, வாய்மை, கொல்லாமை, இன்னா செய்யாமை, இப்படி அவர் ஒரு ரோட் மேப் போட்டு கொடுக்கிறார். எப்படி இந்த மனசை பண்படுத்தி துறவுக்கு தயாரான மனசா, இத்தனை நாளா இல்லறத்துல நல்லாதான் வாழ்ந்திருப்பான். அவன் அடிப்படை அறங்களை எல்லாம் தெரிந்து கொண்டுதான் புகழ் வரைக்கும் அவர் சொல்லி கொடுத்துட்டாரு. அதையெல்லாம் நல்லா வாழ்ந்ததுக்கு அப்புறமா இங்க வரும் பொழுது, துறவறவியலுக்குன்னு சில அறங்கள் இருக்கப்பா, அதெல்லாம் நீ கற்றுக்கொள்ளணும், அதுக்கெல்லாம் உன் மனசை தயார்படுத்தணும். இங்கதான் நிறைய சோதனைகள் அதிகமாக கொடுக்கப்படும். எப்போ நமக்கு பிரச்சனை ஜாஸ்தி வரும் அப்படின்னு சொன்னா, எப்ப நம்ம இறைவனை நோக்கி போகிறோமோ அப்பெல்லாம் நமக்கு பிரச்சனை ஜாஸ்தியாகும். ஏன்னா சோதிச்சுதான் சுடச்சுடரும் பொன் போல் ஒளிர்விடும் அப்படின்னு இப்பதானே படிச்சோம் நம்ம.
அதனால எவ்வளவு தூரம் அந்த துன்பங்களை தாங்கக்கூடிய சக்தி இருக்கிறது அப்படிங்கிறத சோதனை பண்ணி தான் அந்த மெய்யறிவை அவன் பெறுவதற்கான ஒரு வழிவகையே செய்யப்படும். அதுதான் விதி. அப்படித்தான் இருக்கிற விதினா இந்த இடத்துல தலையெழுத்து இல்ல, ரூல்ஸ் அப்படித்தான் இருக்குது. அதனால நம்ம இறைவன் கிட்ட போறதுன்னா என்ன? சாஸ்திரத்தை படிக்கணும்னு முயற்சி பண்ணும் பொழுது அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. எஸ், நீங்க டைரக்ட் மீனிங் எடுத்துட்டாலும் சரிதான். ஒரு கோவிலுக்கு போறோம் அப்படின்னா அந்த போர் சேரத்துக்குள்ள அவ்வளவு படபடப்பு நமக்கு. இன்னைக்கு தீபாராதனை பார்த்துருவோமா, இன்னைக்கு இறைவனை பார்க்க முடியுமா, திரை போட்டுருவாங்களோ, நம்ம கிளம்புறது இந்த டைமா இருக்கே, வழியில டிராபிக்ல மாட்டிக்காம இருக்கணுமே, ஒரு ஆன்சைட்டியோட தான் இந்த காரியங்கள் நம்ம பண்றோம். எவ்வளவு ஆன்சைட்டி இருந்தாலும் அங்க போய் நின்னு பார்த்த உடனே, இந்த தீபாராதனையை பார்த்த உடனே மனசு அப்படியே நிச்சலனமா ஆயிடுறதா இல்லையா? அது மாதிரிதான் நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு துன்பங்களை தாங்கிக் கொண்டு இந்த மெய்யறிவை பெற்றோம் அப்படின்னு சொன்னா, அந்த மெய்யறிவுக்கு பிறகு அந்த மனமானது தூய்மையாக எந்த விதமான ஒரு கசடும் இல்லாமல் அது இருக்கும். ஆனா கசடு இல்லாம இருந்தாதான் மெய்யறிவு புரியும். இங்க பாருங்க, அந்த அந்த ஒரு நுணுக்கத்தை நீங்க கவனிக்கணும் இந்த இடத்துல. அதனாலதான் இந்த 9 விரதங்கள் நீ கடைபிடித்ததுக்கு அப்புறமா இந்த 4 முக்கியமான விஷயங்களை தெரிஞ்சுக்கோப்பா அப்படின்னு முதல்ல நிலையாமை அப்படின்னு ஆரம்பிச்சார். வாழ்க்கை நிலையானது இல்லை. இன்னைக்கு சந்தோஷமா இருக்க, நாளைக்கு துக்கமா இருக்கும், இன்னொரு நாள் சந்தோஷமா இருக்க. அதனால நிலையற்ற இந்த வாழ்க்கையை முதல்ல புரிஞ்சுக்கோ. இதுக்குள்ள நீ ரொம்ப நிலைத்த தன்மை இருக்குன்னு நினைச்சு கொண்டு இதுல ரொம்ப ஈடுபடாத. இந்த வாழ்க்கையுடைய இன்பங்கள் என்று நினைத்து மயங்கி போய் விடாதே அப்படின்னு முதல் பாடம் எடுத்தார். அதுக்கப்புறமா துறவு மனநிலை நமக்கு இருக்கணும். எப்பொழுதும் எந்த ஒரு விஷயத்திலும் எவ்வளவு தூரம் ஆழ்ந்து வேலை செய்தாலும் கூட அந்த வேலையினுடைய முடிவு இப்படிதான் இருக்கணும்னு நாம நிர்ணயம் பண்ணி அந்த முடிவை நோக்கி நாம போகவே கூடாது. மனசு எப்பவுமே 1 ஸ்டெப் அவுட் சைட் தான் இருக்கணும். துறவு மனப்பான்மை கட்டாயமா வேணும் நமக்கு. அது பல விஷயங்களை சொல்லி அந்த துறவு மனப்பான்மையை நமக்கு இருக்கணுங்கிறதுக்காக உணர்த்தினார் வள்ளுவர். முக்கியமா எந்த இடத்துல நமக்கு இருக்கணும்னா, நம்மளுடைய அகங்கார மமகாரங்கள் போகணும். இது என்னோடது, இது நானுங்கிற அந்த 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 இது இருக்கு இல்லையா, நம்ம மனசுல ஆழமா பதிஞ்சிருக்கக்கூடிய எண்ணங்களை நாம கொஞ்சம் கொஞ்சமா மாற்றிக்கொள்ளணும். பற்று என்பது சுத்தமாக இருக்கக்கூடாது. அப்படி என்றால் நீ மெய்யை உணர்வதற்கான ஒரு தகுதியை பெறுகிறாய். மெய் உணர்தலால் உனக்கு என்ன பயன் கிடைக்கிறது? அதுதான் முதல்ல ஆரம்பிச்சு நம்ம போன ரொம்ப டீட்டெயில்டா பார்த்துட்டோம். மெய்யுணர்தல் நான் ரீகேப் எல்லாம் போட போறது இல்லை, பயப்படாதீங்க நீங்க யாருமே. அந்த மெய் உணர்தலுக்கான ஒரு ஒரு அவசியத்தை இந்த மனம் உணர வேண்டும்ங்கிறதுக்காகத்தான் இத்தனை பெரிய விஷயங்களை இந்த ஒரு அதிகாரத்துல வச்சிருக்கார். என்னென்னலாம் நீ பண்ணினா இந்த மெய்யுணர்தல்ங்கிற அந்த அந்த எக்ஸசைஸ் நீ குரு கிட்ட போய் படிக்கிறச்சே உன்னுடைய மனம் அது லயித்து குரு சொல்லும் பொழுது அங்கங்க ஓடாம மைண்ட் அதை கேட்டுக்கிறதுக்கான ஒரு ஒரு குவாலிஃபைடு மைண்டா அது எப்ப ஆகும் அப்படிங்கிறது மெய்யுணர்தல் அதிகாரத்துல இருக்கிற விஷயங்களை புரிந்து கொள்ளும் பொழுது நமக்கு அது தெரிகிறது. எல்லாமே மைண்ட்ல தான் ஒர்க். லாஸ்டா சொல்ற இந்த ஆசை அப்படிங்கிறது உனக்கு அறவே இல்லாமல் இருக்கணும். யாரை பார்த்து சொல்றாருன்னு தெரிஞ்சுக்கோங்க. யாரை பார்த்து சொல்றாருன்னா துறவியை பார்த்து சொல்கிறார், அல்லது துறவு மனப்பான்மையில் இருக்கக்கூடிய இல்லறத்தானை பார்த்து சொல்கிறார், கர்மயோகியை பார்த்து சொல்கிறார். ரெண்டையுமே நம்ம புரிஞ்சுக்கணும். இல்லறத்தானுக்கு ஆசையெல்லாம் ஏதாவது ஒண்ணு இருக்கதான் இருக்கும். இது இல்லாம அவன் இல்லறத்தானாகவே இருக்க முடியாது. ஏதாவது ஒண்ணு பற்றி கொண்டு இருக்கும் அவனுக்கு. முன்னாடி அரண் வலியுறுத்தலையே சொன்னார், உன்னுடைய மனசு தூய்மையா இருக்கணும் அப்பா, அதுதான் உண்மையான அறம். அதுக்காக தான் நீ இத்தனை காரியம் பண்ற. ரொம்ப புண்ணியம் ஜாஸ்தியா இருக்குங்கிறது எப்ப தெரியும் நமக்கு? நீங்க யோசிச்சு பாருங்க. அது வெறும் சிம்பிள் கொஸ்டின் தான். எனக்கு புண்ணியம் வேலை செய்யறதுங்கிறத நான் எப்ப கண்டுபிடிச்சுக்கிறேன்? அதுக்கு யாராவது புண்ணியா மீட்டர்னு ஏதாவது வச்சிருக்காளா? கிடையாது. என் மனசு ஒரு விஷயமும் இல்லாம சும்மாவே ஹாப்பியா இருக்குன்னா எனக்கு புண்ணியம் பயங்கரமா வேலை செய்யறதுன்னு அர்த்தம். ஒரு விஷயமும் இல்லாம எதுக்கோ துக்கத்துல பெரிய பாரத்தோட உட்காந்துருக்குன்னா இப்ப என் பாப்ப கர்மா ஏதோ வேலை பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். இது நமக்கு இண்டிகேஷன். மனம் தான் பெஸ்ட் இண்டிகேட்டர். இது நடக்கிறது இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான இண்டிகேட்டர் அதுதான் இருக்கு. அப்ப அந்த மனசை எப்போதும் தூய்மையாக வைத்துக் கொள்ளணும், அமைதியாக வைத்துக் கொள்ளணும். மன தூய்மை இருந்தால்தான் மன அமைதி ஏற்படும். மன அமைதி ஏற்பட்டால்தான் அறிவில் தெளிவு ஏற்படும். அறிவில் தெளிவு இருந்தால்தான் இன்பமானது பெருகி நிற்கும்.
இல்லன்னா குறைவுள்ள மனமானது எதையாவது கொண்டா 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 அதுக்கு காரியம் பண்ணு பண்ணு பண்ணுன்னு துரத்தி விட்டுட்டே இருக்கும். நம்மள ஒரு இடத்துல உட்கார விடாது அந்த குறைவான மனம். நான் பொருள் சம்பாதிக்க எங்கேயுமே போறதே கிடையாது. எனக்கு அத பத்தி கவலையே கிடையாது. கொண்டு வந்து போடுவாங்க, நான் சமைச்சு போடுவேன். அவ்வளவுதான் என்னோட வேலை. நான் என்னைக்கு பொருளுக்கு ஆசைப்பட்டுருக்கேன்? எனக்கு ஆசைங்கிறதே கிடையாது. சரி, எங்கேயுமே போய் யாரையும் பார்க்கணும்னு ஆசைப்பட மாட்டாங்களா? அதுவும் ஆசைதானே! நான் பக்கத்து தெருவுக்கு போகணும்னு ஆசைப்பட்டா கூட அங்கேயும் ஆசைதானே! ஆசை இல்லாமல் ஒரு விழைவு இல்லாமல் நான் எப்படி ஒரு காரியத்த பண்ண முடியும்? இந்த ஆசைங்கிறதோ, இந்த விழைவுங்கிறதோ, துறவு மனப்பான்மையில் இருக்கிறவனுக்கு எடஞ்சல் அப்படிங்கிறது தான் இங்க மெசேஜ். என்னன்னா, அது எடஞ்சல் அப்படிங்கிறது தான் மெசேஜ். ஒரு ஆசை வருது, அதுக்கப்புறம் அது பேராசையா மாறுறது, அது பொறாமையா இருக்கு, அப்புறம் அது கோபமா மாறுறது, அப்புறம் அது கடும் சொற்களாக மாறுது. அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா என்றது அறம். முன்னாடியே படிச்சிருக்கோம். 6 பகைவர்கள் நமக்குள்ளேயே உட்கார்ந்திருக்காங்க. காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாஸ்டரியம். இவங்க 6 பேரை ஃபைட் பண்ணி வெளியில ஏத்துறதே நமக்கு நித்தியமே அந்த 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 ஒரு ஃபைட்ட நம்ம போட்டுக்கொண்டே இருக்கிறோம். எவ்ரி மினிட், எவ்ரி செகண்ட் நமக்கு இது அலர்ட்னஸ் இருக்கணும், அவேர்னஸ் இருக்கணும். எப்ப வேணாலும், எது வேணாலும் நம்மள வந்து தாக்கி, இந்த ஆசைங்கிற ஒரு பிசாசு உள்ள உட்கார்ந்துண்டு, ஏதாவது ஒரு காரியத்துல நம்மள ஈடுபடுத்தி, நமக்கு இருக்கக்கூடிய மன அமைதியை கெடுக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும். எதுக்காக ஆசையா இருக்கணும் அப்படின்னா, உன்னுடைய மன அமைதியை நீ காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்றால் நீ ஆசையை அறுக்கணும். எனக்கு எதுக்காக மன அமைதி அப்படின்னா, நீ மெய்யுணர வேண்டும் என்று நினைத்தாயானால், நீ உண்மையிலேயே தத்துவத்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், வாழ்க்கையில் இன்பம் நிலைத்திருக்க வேண்டும் நீ நினைச்சியானாக்க, நீ அப்ப மன அமைதியை நீ நாடத்தான் வேண்டும். மன அமைதி வருவதற்கு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, மன அமைதி வருவதற்கு முக்கியமான விஷயம் தத்துவ ஞானம். தத்துவ ஞானம் நிலை பெறுவதற்கு முக்கியமான விஷயம் என்ன? ஆசைங்கிறதே இந்த பக்கமே வரக்கூடாது. உனக்கு நோ என்ட்ரிப்பா, நீ வெளியிலேயே கடை அப்படின்னு தான் சொல்லியா. ஏன்னா உபனிஷத் சொல்றது, பிரம்மவித் ஆப்னோதி பரம். யாருக்கு பிரம்மத்தை பற்றி நன்றாக தெரிகிறதோ அவன்தான் அந்த மேலான உண்மையை தெரிந்து கொள்கிறான். பிரம்மத்தை பற்றிய உண்மையை அவன் தெரிந்து கொள்கிறான். அவன்தான் பிரம்மம் ஆகிறான். அந்த பிரம்மமானது எங்க இருக்கப்பா அப்படின்னா, யோ வேத நிகிதம் குகாயாம் பரமே வியோமன்னு. எல்லா இடங்களிலும் நிறைந்திருக்கக்கூடிய அந்த பிரம்ம தத்துவமானது என்னுடைய ஹிருதயத்திலேயே தான் இருக்கிறது என்பதை அவன் உணர்கிறான். சோஷ்ணுதே சர்வான் காமான் சக. அப்படிப்பட்டவன் எப்படி இருக்கிறான் என்றால், அனைத்து ஆசைகளையும் அடைந்தவனாக அவன் இருக்கிறான், அனுபவித்தவனாக அவன் இருக்கிறான். அது எப்படிப்பா? பிரம்மணா விபஸ்சிதேதி. அவன் அந்த அறிவு ஸ்வரூபமாகவே பிரம்மனாகவே இருந்து எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய தத்துவமாக அவனே இருக்கிறான் என்பதை புரிந்து கொண்டதனால், ஒரு விஷயம் எனக்கு வந்து இன்பத்தை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, நான் தான் இன்பஸ்வரூபம் என்று அவன் புரிந்து கொள்கிறான் அப்படின்னு உபனிஷத் சொல்றது. அது எந்த அடிப்படையில் அப்படி சொல்றது? எப்ப பார்த்தாலும் குறைவுள்ள மனசோட எதையாவது வேண்டிக் கொண்டே இருக்கக்கூடிய, ஆசைப்பட்டு கொண்டே இருக்கக்கூடிய, வேண்டிக்கிறதுனா சாமிகிட்ட போய் வேண்டிக்கிறத சொல்லுது. இதுதான் வேணும், வேண்டின் உண்டாக துறக்க ஈண்டு இயற்பால பல. இப்பதான் படிச்சோம். அதனால இந்த இந்த இதே இந்த வேண்டுகின்ற தன்மை, அதாவது ஆசை என்று ஒன்று இருந்து ஒரு பொருள் வேண்டும் என்று எண்ணங்கள் இருக்கிறது இல்லையா, அது உலகத்தை பார்த்து நமக்கு ஏற்படக்கூடிய ஆர்வங்களினால் அதெல்லாம் ஏற்படுறது. ஆனா ஆர்வத்தின் பின்னாடி நம்ம போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப கஷ்டம். இந்த துறவரவியல் ஃபெயிலியர்வியல் ஆயிடும். அவ்வளவுதான். நீ என்ன பர்பஸ்க்காக துறவு எடுத்தாயோ, அல்லது என்ன பர்பஸ்க்காக நீ துறவு மனப்பான்மையை கை கொண்டு உலகில் பற்றில்லாமல் இருக்க தலைப்பட்டாயோ, அந்த பர்பஸ் எல்லாம் போயிருமப்பா. அப்படிங்கிறதுனால இந்த ஆசையை பற்றி ஒரு 10 குறள், ஆசையை நீக்குவதன் அவசியம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இதெல்லாமே இன்ஃபர்மேஷன் ஃபார் குட் ஸ்டூடெண்ட்ஷிப் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு குருட்ட போறார் ஒரு சிஷ்யன், இதெல்லாம் படிச்சதுக்கு அப்புறமா குருட்ட போறாரு. குருட்ட போனதுக்கு அப்புறமா, குரு உட்காருப்பா, இங்க உட்காந்து நான் சொல்றேன், நான் வர வரைக்கும் நீ ஏந்து போகாத, இங்கேயே உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயோ போய் நிறைய வேலையெல்லாம் பார்த்துட்டு வராருன்னு வச்சுக்கோங்க. உட்கார கொள்ளாம வாங்கி இங்கேயும் சுத்தின்னு இருந்தான்னாக்கா, அது எதனால சுத்துவான்னா, ஏன் அந்த 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 அச்சலம்ங்கிறது இல்லாம சலம், எப்ப பார்த்தாலும் சஞ்சலம் பண்ணிக்கொண்டே இருக்கு மனசு. அதே மாதிரி இவனும் வந்து இங்கேயும் அங்கேயுமா போயிட்டு இருந்தான் அப்படின்னா, அவன் சொல்ற விஷயம் மட்டும் எப்படி போய் உள்ள உட்காரும்? அதுவும் அப்படியே பெண்டுலம் மாதிரி ஆடிண்டே இருக்கும், இந்த பக்கமும் அந்த பக்கம். கரெக்ட் தானே?
அந்த ஆசைங்கிறது எல்லா லெவல்ஸ்லயும் கட்டுப்படுத்தி வச்சிருந்தா மட்டும்தான், உட்கார்ந்தாதான் புரியும்னா உட்கார்ந்துதான் ஆகணும் அப்படிங்கிறது. இல்லறத்துல இத பத்தி சொல்லல அவர். எங்கேயாவது சொல்லியிருக்காரா? ஆசையே படக்கூடாது நீ அப்படின்னு சொல்லவே இல்ல. அத்தனைக்கும் ஆசைப்படுன்னு சொல்லல இல்லறத்துல. ரெண்டுமே கிடையாது. எல்லா விஷயங்கள்லயும் ஒரு மாடரேஷன் இருக்கணும் அப்படிங்கிறது இருக்கு. இல்லறத்துல அவா அறுத்தல் பத்தி சொல்லல. ஆனா துறவரத்துல அவா அறுத்தல் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லப்பட்டிருக்கு. காரணம் என்ன? காரணம் என்னன்னா, இல்லறத்தில் அவன் வாழ்ந்து கொண்டிருந்த காலத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அனுபவங்களின் காரணமாக வாசனையினால சில விஷயங்கள் மீது ஈடுபாடு அப்படிங்கிறது துறவரம் எடுத்த பிறகும் அந்த மனசுக்கு வரும். ஏன்னா துறவரம்ங்கிறதுங்கிறது ஒரு சடங்கு. அது ஆத்திர துறவரமா இருந்தா கூட, இப்ப மனசுல நான் பற்று இல்லாம இருக்கணும்னு நினைச்சு நான் ஒரு பிரதிஜை எடுத்துக்கொண்டேன் அப்படின்னா கூட, மனசோட சுபாவம் என்னன்னா, அது இந்த ரீவைண்ட் பண்ணி பண்ணி பார்க்கிறதுங்கிறது இந்த மனசுக்கு ஒரு பேட் ஹேபிட். அது எப்பவுமே இருக்கு. இதனால எங்கேயாவது போகும்போதோ, யாரோடையாவது இன்டராக்ட் பண்ணும் பொழுதோ, இந்த வாசனா பலத்தினால எதன் மீதாவது அதுக்கு ஒரு ஆசை ஏற்பட்டுடுத்துன்னா, பர்பஸ் ஆஃப் லைஃப் போயிருமே அப்படிங்கிறது தான் இந்த அடியோட ஆசை என்பது உனக்கு இருக்கக்கூடாது. அதனாலதான் அறுத்தல். அறுத்தாச்சுன்னா அப்புறம் சேர்க்க முடியுமா? நம்ம விதண்டாவாதம் பண்ணக்கூடாது. இல்ல இல்ல நம்ம தைச்சுக்கலாமே, முடிச்சுக்கலாமே அப்படின்னு எல்லாம் விதண்டாவாதம் எல்லாம் பண்ணக்கூடாது. அறுத்தாச்சுன்னா அந்த ஃபார்மேட்ல அது இருக்காது இனிமே. என்ன நீங்க பண்ணினாலும் அது மெயின்ட் பண்ணதுதான் கணக்கே தவிர்த்து அது ஒரே ஃபார்மேட்ல அது இருக்காது. அப்ப அறுத்தல் அப்படின்னா என்ன? இருக்கக்கூடாது. ஆனா கீதையில பகவான் சொல்றார், அறத்திற்கு முரண்படாத ஆசையாக நானே இருக்கிறேன். அங்க மட்டும் அப்படி சொல்றாரே அப்படின்னு. அறத்தை கடைபிடிக்க வேண்டிய நேரத்தில் அதற்குள்ள அளவுக்கான ஆசை தேவையா இருக்கிறது இல்லையா? அதனால அதற்கான லோக சங்கிரகத்துக்காக இவன் ஒரு காரியம் செய்யும் பொழுது அந்த காரியத்திற்கு தேவையான ஆசை என்ற சக்தியாக பகவானே ஹெல்ப் பண்றார் அப்படின்னு நாம புரிஞ்சுக்கணும். அந்த இடத்துல எங்க ஆசை இருக்கோ அங்க மெய்யுணர்வுக்கு இடமே கிடையாது. சுத்தமா இடமே கிடையாது. மெய்யுணர்வுக்கும் அந்த ஆசை இருக்கிற ஒரு மனசுக்கும் சுத்தமா சம்பந்தம் கிடையாது. நீங்க யோசிச்சு பாருங்க. மெய்யுணர்வு அப்படிங்கிறது எவ்வளவு டஃப்பான விஷயம், எவ்வளவு ஆழமான விஷயம். அது நம்மளால கண்ணால பார்க்க முடியாது, காதால கேட்க முடியாது, இது இது தொட்டு உணர முடியாது, அப்படி இப்படின்னு அதை பத்தி அவ்வளவு பெரிய விவரங்கள் எல்லாம் படிக்கிறோமே, எங்கேயாவது அதை உதாரணமா காமிச்சு இதுதான்ப்பா அதுன்னு சொல்ல முடியறதா? ஒப்புமை இருக்கிறதா? அப்படி இல்லாத ஒரு விஷயத்தை மனதுக்கும் வாக்குக்கும் எட்டாத, கண்ணுக்கும் கருத்துக்கும் எட்டாத விஷயமாக இருக்கக்கூடியதை நாம படிக்கணும்னு சொன்னா மனசுல சஞ்சலம் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. சஞ்சலத்துக்கு காரணம் என்னன்னா ஆசைதான். அதுதான் காரணம் துன்பத்திற்கும். அதனால மனசை எப்படி வச்சுக்கணும்? ஃபர்ஸ்ட் மனசு எப்படி இருக்கும்? துறவியினுடைய மனம் எப்படி இருக்கணும்? மனசுதான் பந்தம் மோட்சம் ரெண்டுத்துக்குமே காரணமா இருக்கு. நான் இப்ப பந்தப்பட்டிருக்கேன், நான் ஐ எம் டைட் வித் ஆல் தீஸ் திங்ஸ் அப்படின்னு நினைக்கிறது எப்படி? என் மனசுல தானே நினைக்கிறேன், என்னமாத்தானே அதை நினைக்கிறேன். ஐயோ இந்த நேரத்துல நான் அவங்களுக்கு சாதம் வடிச்சு கொடுக்கணுமே, இந்த இடத்துல நான் காப்பி போட்டு கொடுக்கணுமே, இந்த இடத்துல நான் போய் குழந்தைய ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வரணுமே, இப்ப எனக்கு அந்த கிளாஸ் இருக்கே, இதெல்லாம் எங்க நினைக்கிறோம்? நம்ம மனசுல நினைக்கிறோம். ஒரு பந்தம் அப்படி இதை நான் இதுல பந்தப்பட்டிருக்கேன் அப்படிங்கறது மனம் தான் நினைக்கிறது. அதே மனத்துலதான் இது எதுவுமே உன் காரியமே இல்லை, நீ காரியமே இல்லாத அக்கிரியனாக நீ இருக்கிறாய், நீ பிரம்மஸ்வரூபம்னு சொன்னா அதையும் இதே மனசுலதான் புரிஞ்சுக்கிறோம். மன ஏவ மனுஷியானாம் காரணம் பந்த மோக்ஷயோகோ. பந்தம் எதனால வருது அப்படின்னா விஷயங்களோட தொடர்பு கொள்ளும் பொழுது பந்தம் வருகிறது. இது நல்லா இருக்கு, இது வேணும், அவங்க நல்லவங்க, அவங்களோட பேசணும், அந்த ஊர் நல்லா இருக்கு, அங்க போகணும், இதை சாப்பிடணும், அதை உடுத்தணும், இப்படின்னு விஷயங்களோடு நமக்கு தொடர்பு ஏற்படும் பொழுது பந்தாய விஷயா சக்தக, விஷயத்தினோடு நாம ஈடுபடும் பொழுது அதை பிடிச்சுக்கரிச்சே நமக்கு பந்தம் ஏற்படும். அப்ப முக்தினா என்னப்பா அப்படிங்க? இந்த விஷயத்தை விடு, உனக்கு முக்தி கிடைக்கும். விடுவது வீடு. முன்னாடியே பார்த்து இந்த விஷயங்களோட இருக்க விஷயங்கள்னா எனி ஆப்ஜெக்ட்ல நீங்க உயிருள்ளத்தையும் போட்டுக்கோங்க. நான் திரும்ப திரும்ப சொல்லியிருக்கேன், உலகம் என்று சொன்னால் உறவையும் சேர்த்து கொள்ளுங்கள். தனித்தனியா சொல்லிட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது இல்லையா? எத்தனையோ நாளா படிச்சுட்டு இருக்கோம், உங்களுக்கு தெரியும். மனச ரெண்டு விதமாக பிரிக்கிறதும் சாஸ்திரம் சொல்றது. மனோகி த்விவிதம் புரோக்தம், ரெண்டு விதமாக இந்த மனம் சொல்லப்படுகிறது. சுத்தம் ச அசுத்தமேவச்ச. ஒண்ணு சுத்தம், இன்னொன்னு அசுத்தம். அது எப்ப சுத்தமா இருக்கு, எப்ப அசுத்தமா இருக்கு அப்படின்னா, அசுத்தமா இருக்கிறது எப்ப தெரியுமா?
காம சங்கல்பம் இருக்கிறச்சு. அசுத்தம் காம சங்கல்பம். காம தெரியும் உங்களுக்கு, ஆசை. சங்கல்பம்ங்கிறது என்ன? அந்த பொருள் எனக்கு இன்பம் கொடுக்கும்னு நினைக்கிறமே அந்த அதனாலதானே காமப்படுறோம். அதனால அத காம சங்கல்பம் அப்படின்னு. ஆசைப்படக்கூடிய ஆசை. ஆசைப்பட்டு ஆசைப்படுறோம் நம்ம. பொருட்கள் மீது ஆசை, உறவு மீது ஆசை. அந்த அந்த சங்கல்பம்ங்கிறது இருந்தது அப்படின்னு சொன்னா, ஆசைக்கான ஒரு விதை இருந்ததுன்னு சொன்னா, இப்ப மனசு அசுத்தமாத்தான் இருக்கு. சாஸ்திரம் சொல்றது, நாம சொல்றது. சுத்தம் எப்பப்பா அப்படின்னா, காம விவர்ஜிதம். வெரி ஈஸி ஆன்சர். நீ காமத்தை விடுப்பா, அது சுத்தமாயிட்டு, அவ்வளவுதான். குழந்தையே சுத்தம்னு சொல்றோம். குழந்தை எங்கேயான ஒரு இடத்துல ஒரு ரொம்ப ரொம்ப மடியான ஒரு விஷயங்கள் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது கூட, அதாவது ஒரு ஒரு பெரிய பூஜை எல்லாம் நடக்கிறது அப்படின்னா கூட, அந்த இடத்துல ஒரு சின்ன குழந்தைய யாருமே தடுக்க மாட்டாங்க. ஏன் காரணம் என்ன? ஒண்ணுமே இல்ல. அதுக்கு எந்த சங்கல்பமும் இல்ல. அங்க அது 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 பாட்டுக்கு தவழ்ந்து ஒரு விஷயத்த தொடருதுன்னா, அதுக்கு அதுல இன்பம் கிடைக்கும் அப்படிங்கிற சங்கல்பத்தோட அது வர்றதில்ல. அது இயல்பாக அது வருது, அவ்வளவுதான். அதனால அது விவர்ஜிதம்ங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். காமம்ங்கிறதே மொழையே இல்ல. அப்படி கம்ப்ளீட்டா நீக்கியாச்சு. மருத்த விதை மாதிரி இருக்கு மனசு. அந்த மனசுதான் சுத்தம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. எல்லாம் சொல்றது எல்லாம் எதுக்குன்னா, இந்த மனசு எப்படி இருக்கணும், துறவியோட மனசு எப்படி இருக்கணும். மனசுலதான் அந்த பந்தம் கல்பித்தமாறுது அப்படிங்கிறார் ஆதிசங்கரர். வாயுனா நீயத்தே மேகக புனஸ்தேனைவ நீயத்தே. வாயு எப்படி மேகத்தை கொண்டு வருது, திருப்பி வாயுவே அதை அடித்துக் கொண்டு போகிறதோ. காற்றால் தான் மேகம் வருகிறது, காற்றே அதை அடித்துக் கொண்டு போகிறது. அதுபோலதான் மனசா கல்பியத்தே பந்தக புனஸ்தேனைவ மோட்சியத்தே. மனசுதான் பந்தம் இருக்குன்னு கற்பிதம் பண்ணிக்கிறது. அறிவை பெற்ற பின் மனசுதான் அது கற்பிதம் அல்ல என்று தெரிந்து கொள்கிறது. மனசுதான் நான் உடம்பு மனசு புத்தின்னு நினைச்சுக்கிறது. நீ உடம்பு மனசு புத்தி இல்லைன்னு மண்டையில கொட்டி கொட்டி சொல்லி கொடுத்த உடனே, ஓஹோ நான் உடம்பு மனசு புத்தி இல்லைன்னு மனசு புரிஞ்சுக்கிறது. இப்ப மனசுதான் மோட்சத்தையும் கற்பித்து ஏற்றுக்கொள்கிறது. மனசுதான் பந்தத்தையும் வைத்துக் கொண்டிருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்றோம். கிருஷ்ணர் அழகாக இந்த காமம் அப்படிங்கிறது உன்னை எப்படியெல்லாம் பாடுபடுத்தும் அப்படிங்கிற விஷயத்த 2வது அத்தியாயத்துல நமக்கு சொன்னார். எவ்வளவோ நல்ல நல்ல புஷ்பிதமான வாசகங்கள் எல்லாம் சொல்லி இந்த வேதமானது உன்னை இழுக்கும் அப்பா, நீ மயங்கிடாது, போயிடாது அந்த பக்கம். விவசாயாத்மிகா புத்திகி ஏகேக குருநந்தன. இந்த அறிவோடு கூட நீ இருக்கணுங்கிற ஒரே புத்தி தான் உனக்கு இருக்கணும். நீ பாட்டுக்கு பல இடங்கள்ல போயிடாத. பகுச்சாக்கா ஹினந்தாஸ்ச புத்தயோ வியவசாயினாம். நீ போற கிளையில எல்லாம் நீ போனா போற விஷயங்கள் எல்லாம் நீ அனுபவித்துக் கொண்டேதான் இருக்கணும். விஷயா சக்தகன்னு இப்பதானே சொன்னேன். யாமிவாம் புஷ்பிதாம் வாச்சம் பிரவதந்தி அவிபஸ்டிதக வேதவாத ரதா பார்த்த நானியகஸ்தீதி வாதினக காமாத்மானக ஸ்வர்கபரா ஜென்ம கர்ம பலப்பிரதாம். எதனால நான் ஆசைப்படக்கூடாது? எனக்கு ஒரே ஒரு ரீசன் கரெக்டா சொல்லுங்க அப்படின்னு கேட்டா, திரும்ப திரும்ப பிறந்து திரும்ப திரும்ப இந்த துன்பத்தை அனுபவிப்ப வேணுமா உனக்கு? அதுதான் கிருஷ்ணர் கேட்கறது. அங்க கிரியா விசேஷ பகுலாம் போகைஸ்வர்ய கதிம் பிரதி போகைஸ்வர்ய பிரசக்தானாம் தயா அபகிருத சேதசா விவசாயாத்மிகா புத்திஹி சமாதௌன விதியேதே. இந்த இந்த அறிவுங்கிறது நிலை பெறணும்னா என்ன பண்றது? அப்படியே அலையக்கூடாது. அதுதான் அங்க கண்டிஷன் ஆஃப் மைண்ட் என்ன இருக்கணும் அப்படின்னா, அங்கேயும் இங்கேயும் அலையாத மனசு உனக்கு இருக்கணும். அது அங்க மட்டும் சொன்னாரா? 3வது அத்தியாயத்திலையும் அதேதான் சொன்னார். ஏன் தெரிந்தே தவறு செய்கிறான்? அதுக்கு என்ன பதில் சொன்னார் அவர்? காம ஏஷ குரோத ஏஷ ரஜோகுண சமுத்பவ. இந்த ஆசை உண்டாறதே அது எங்க உண்டாறதுன்னு பாருப்பா. உன் மனசு ரஜோகுணத்துல இருக்கிறச்சே அது வருது. மகாசனோ மகாபாப்பா வித்யேன மிக வைரினம். யார் படிச்சிருக்காங்களோ அவங்களுக்கு இது பெரிய எதிரி. அப்ப படிக்கணும்னு தெரியறது இல்லையா? அப்ப அவா அறுத்தல் எதுக்கு பண்றோம்? படிக்கிறதுக்காக தான் பண்றோம். ஃபர்ஸ்ட் படிக்கிறதுக்காக பண்றோம். படிச்சதுக்கு அப்புறம் அவா தன்னாலேயே காணா போயிடும். ஏன்னா இது எப்படி இருக்குன்னா, ரூமேனோ பிரியத்தே வன்னிகி யதா தரிசோ மலேனச்ச. இது எப்படி இருக்குன்னா, புகையை நெருப்பை புகை மூடியது போலவும், கண்ணாடியை அழுக்கு மூடியது போலவும், கர்ப்பத்தை அந்த பை மூடியது போலவும் இந்த ஆசையானது அறிவை மறைத்திருக்கிறது. அப்படிதான் சொல்றார் கிருஷ்ணன். ஆவிருத்தம் ஞானமேதேன ஞானினோ நித்திய வைரினா. படிச்சவனுக்கு இது எப்பவுமே எதிரிதான். அப்ப படிக்கணுமா இல்லையா? படிக்கணும். படிக்கிறதுக்கு இந்த எதிரியை முதல்ல ஒழிக்கணும்.
அதத்தான் வள்ளுவர் இங்க அவா அறுத்தல்ங்கிற இடத்துல கொண்டு வந்து வச்சார். இது இது வந்து அவ்வளவு இது சாதாரண எதிரி கிடையாது. துஷ்பூரேனா நல்லலேனச்சன்னு. இது அவ்வளவுலாம் ஈஸியா நீ வந்து தூக்கிட முடியாது. இது ஏன்னா கொஞ்சோண்டு இருந்தா கூட அங்கேருந்து பத்திக்குவான் அது. அக்கினி கட்டுப்பட்டால் அப்பமும் சுடமாட்டாது. மக்கின பந்தத்தாலே வந்த மக்கின ஞானத்தாலே வந்த பந்தமும் வேவாது அப்படின்னு எப்ப சொல்லுவாருன்னா, ஞானம் திருடமா இருந்ததுன்னா அந்த அக்னி வந்து நெருப்பு நெருப்பு எரிக்கவே எரிக்காது, அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு. அப்ப ஞானம் திடப்பட்டால் ஆசை வந்து மக்கிப்போம். கரெக்டா? அப்ப ஆசை நமக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னா நம்ம அறிவை பெறணும். அறிவை பெறுவதற்கு ஆசையை ஒழிக்கணும். இது எவ்வளவு காம்ப்ளிமெண்டரியா இருக்குன்னு நீங்க யோசிச்சு பாருங்க. அதுக்காக தான் இத்தனை விஷயத்தையும் சேர்த்து சேர்த்து திங்க் பண்ணறதுக்கு உங்களுக்கு சொல்றேன். எங்க உட்கார்ந்து இருக்குன்னா இந்திரியாணி மனோபுத்தி அஸ்யாதிஷ்டான முச்சியத்தைன்னு சொல்லிட்டாரு அங்கேயே அவர். நான் எல்லாம் நம்ம இப்ப கீதா சாஸ்திரமும் இதுவும் நீங்க சேர்த்து படிக்கிறதுனால கோட்டிங் எல்லாம் வந்து கீதால இருந்து கொடுத்தாக்க உங்களுக்கு ரொம்ப சௌகரியமா இருக்கும். கீதையும் உள்ள போகும், வள்ளுவமும் உள்ள போகும், போக வேண்டிய முறையில போகும் அப்படிங்கிறது. அதுதான் சுவாமிஜியோட ஆசை, அப்படித்தான் போகணுங்கிறது. அப்ப இந்த ஆசை அப்படிங்கிறது நான் நிறைய இருக்கு. நான் ஏற்கனவே இப்பதான் 7வது அத்தியாயத்தோட ரீகேப்ல தாமஸ் இந்த இதுல வந்து எப்படி இருக்கிறான் அந்த ஞானிங்கிறதுக்காக உங்களுக்கு நிறைய இதெல்லாம் சொன்னேன் இல்லையா. துவந்துவ மோக நிர்முக்தாகங்கிறதுக்கு அடையாளம் என்னங்கிறதெல்லாம் சொன்னேன் பாருங்க. அவன் தான் உண்மையான ஞானி. அந்த ஞானிக்கு என்னென்னலாம் இருக்கணும்னு பகவான் சொன்னாரோ அந்த விஷயங்களை எத்தனை தடவை படிக்க முடியுமோ படிச்சுட்டே இருக்க வேண்டியதுதான். அதை படிக்க படிக்கதான் மனசு வந்து இந்த உலக விஷயங்கள்ல இருந்து விட்ரா ஆகும். அது வரைக்கும் விட்ரா ஆகவே ஆகாது. அது நம்மள ஏமாத்தும். விட்ரா ஆனது போல கிளாஸோட 1 மணி நேரம் மட்டும் விட்ரா ஆனது மாதிரி நம்மளை ஏமாத்தி நம்மள மயக்கிடும். ஆனா அது உண்மையிலேயே விட்ரா ஆகிறது இல்லைங்கிறது தன்னெஞ்சறிவது பொய்யற்க. அதுக்காக தான் இந்த இந்த அத்தனை பொறிகள் இருக்கே, நம்மளோட மெய் வாய் கண் மூக்கு செவி, இது எல்லாத்தையும் கட்டுப்படுத்தி எங்கேயும் புறத்துல போகாம அதை அப்பப்போது வாட்ச் பண்ணி 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 அதுக்கு வேண்டிய விஷயங்களை சத் விஷயங்களை கொடுத்து கொடுத்து சத் சங்கத்துல இருத்தி இருத்தி அதை இந்த ரூட்டை டைவர்ட் பண்ணாம நம்ம பார்த்துக்கிறோம். பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார். சாதாரண ஒழுக்க இல்ல, பொய்தீர் ஒழுக்க. அப்பனா என்ன அர்த்தம்? மெய்யறிவின் ஒழுக்க நெறியில் நின்றார்னு புரிஞ்சுக்கணும். நம்ம மெய்யறிவை பெறுவதற்காகத்தான் இந்த பொறிவாயில் ஐந்தவிப்பது. பொறிந்தாயில் ஐந்தவிக்காம இருந்தோம்னு சொன்னா ஆசைங்கிறது வந்துட்டேதான் இருக்கும். ஏன்னு கேட்டா மெய்யறிவை பெற்ற பிறகு கூட நாம இந்த உலகத்தில் இருந்துதான் ஆகணும். எனக்கு மெய்யறிவு கிடைச்சாச்சு, இன்னைக்கே கபாலத்துல இருந்து டமால்னு வெளில போயிடலாம் அப்படின்னு கிரமமுக்தி கொடுக்கறது இல்லையே. நம்ம இப்பதான் படிச்சுட்டு இருக்கோம் கிரமமுக்தினா என்னங்கிறதெல்லாம் படிச்சுட்டு இருக்கோம். அறிவை பெற்றவுடன் நான் வந்து இந்த உலகத்தை விட்டு போவது இல்லை. அறிவை பெற்ற பிறகும் இதே உலகத்தில் என்னென்ன துன்பங்களை நான் முன்பு கண்டு கொண்டிருந்தேனோ அதையே நான் அறிவை பெற்ற பிறகும் கண்டு கொண்டுதான் இருப்பேன். என்னுடைய மகன் அதே மாதிரி இருப்பான், என்னுடைய மகள் அதே மாதிரி இருப்பாள், என்னுடைய இன்லாஸ் அதே மாதிரிதான் இருப்பாங்க, என்னுடைய பேரண்ட்ஸ் அதே மாதிரிதான் இருப்பாங்க. யாரும் எதுக்காகவும் எப்பவும் மாறப்போறது கிடையாது. என்கிட்டதான் ஒரு சின்ன மாற்றம் இருக்கு. என்னன்னா அறிவு வந்திருக்கு. அறிவு வந்தா நான் என்ன பண்ணணும்? நான் அந்த அறிவின் துணை கொண்டு இதையெல்லாம் பொய்ங்கிறத புரிந்து கொண்டு இருக்க வேண்டும். கரெக்டா? அப்ப அந்த 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 பிராரப்தத்தை நான் அனுபவிக்கிறதுக்கு எனக்கு மனதுல உறுதி வேணும், அறிவுல தெளிவு வேணும். முதல்ல ஆரம்பிச்சேன் மன தூய்மை, மன அமைதி, அறிவில் தெளிவு, இன்பம் பெறுகிறது. இதுதான் ஃபார்முலா. இதுக்காகத்தான் நாம உட்கார்ந்து பொறுமையா உட்கார்ந்து படித்து கொண்டிருக்கு. அதனால ஆசை கட்டுப்பட்டால் மட்டும்தான் இந்த உலகத்துல நாம மெய்யறிவை பெற்ற பிறகும் நிம்மதியாக வாழ முடியும். ஆசை கட்டுப்பட்டால் மட்டும்தான், அறுத்தால் மட்டும்தான், அப்படி சொல்லணும், அறுத்தால் மட்டும்தான் நான் மெய்யறிவையே முழுமையாக பெற முடியும் அப்படிங்கிறத. இதுதான் வந்து இந்த அளவான முகவுரையை சொல்லி எதற்காக இந்த அதிகாரம் நம்ம அதை தெரிஞ்சுட்டு படிக்கணுமா இல்லையா. அவா அறுப்பது எதற்காக, பர்பஸ் ஆஃப் திஸ் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுட்டோம். மேற்கொண்டு நாம இப்போ குரட்பாவுக்குள்ள போகலாம். அவா என்ப எல்லா உயிர்க்கும் எஞ்ஞான்றும் தவா பிறப்பீனும் வித்து. அவா என்ப எல்லா உயிர்க்கும், எல்லா உயிர்க்கும் எஞ்ஞான்றும் தவா அப்பிறப்பீனும் வித்து.
அவான ஆசை ஆசை என்பது எல்லா உயிர்க்கும். எல்லா உயிர்க்கும்னு சொல்லும் பொழுது புழு பூச்சியை கூட சேர்த்துக்கணும். எந்த உடலில் வாழக்கூடிய உயிராக இருந்தாலும் எப்பொழுதும் இஞ்ஞான்றும் எல்லா சமயங்களிலும் அழியாமல் தொடர்ந்து வருகின்ற தவா அப்படின்னா அழியாமல் அது வந்துட்டே இருக்குமா எப்ப பார்த்தால். பிறப்பியிலும் வித்து அடுத்தடுத்த உடல்களை கொடுக்கக்கூடிய ஒரு விதையாக ஆசைதான் இருக்கிறது. இதை விட ஆசையை எப்படி அழகா டிஃபைன் பண்றது சொல்லுங்க பாப்போம். உனக்கு திரும்ப பிறக்கணுமா, ஆசைங்கிற ஒண்ணு இருந்ததுன்னா போச்சு, நீ திரும்பதான் வருவ. ஏன்னா எப்படி என்ன நினைக்கிறோமோ அதுவாகத்தான். அந்த லாஸ்ட் இப்ப 8வது அத்தியாயத்துல படிப்போம். பிரயாண கால ஸ்மரணம் எப்படி அவர்கள் உன்னை பிரயாண காலத்தில் உன்னை எப்படி அவர்கள் அறிந்து கொள்கிறார்கள்னு அர்ஜுனன் கேட்டிருக்கான். அதுக்கு பதில் சொல்லணுமே பகவான். பிரயாண காலத்துல நம்ம மனசு எப்படி இருக்கணும், கம்பீரமான வியாக்கியானங்கள் நம்ம படிக்க போறோம். அதெல்லாம் நான் கிளம்ப போறேன்னா அப்ப என் மனசு எப்படி இருக்கணும். ஏனோ தானோன்னு நான் பால் வச்சிருக்கேன் பாத்துக்கோங்க, எல்லாரும் பாலை பொங்கிடாம பாத்துக்கோங்க, அப்படியே நான் படுத்துக்கிறேன் தூங்கிடுறேன் அப்படியே போயிடுவேன், அப்படியா சொல்ல போறோம்? அப்படிதானா எல்லாருக்கும் வருது? தெரியாது. யாருக்கு எப்படி முடிவு இருக்குங்கிறது யாருக்குமே தெரியாது இல்லையா? அதனால அது எப்படி இருந்தாலும் ஆனா நீ எப்படி இருக்கணுங்கிறத சொல்லி கொடுத்திருக்காரு பகவான். அதைத்தான் நம்ம படிக்க போறோம் 8வது அத்தியாயத்துல. மிக சுவாரஸ்யமான விஷயங்களை பார்க்க போறோம். ஆனா அதுக்கு வித்து என்ன? அது நீ என்ன பண்ணினாலும் சரி ஆசைய துறந்தியானாத்தான் பிறவி கிடையாதுப்பா. துறவுக்கு ஆசைங்கிறது ஸ்ட்ரிக்ட்லி ப்ரொஹிபிட்டட் அப்படின்னு சொல்ற. சின்ன இல்லறமா இருந்ததுன்னா கூட லைட்டா இருக்கலாம் ஆசை. அது அறம் செய்ய வேண்டும்னு சொல்லியிருக்காள், அறம் செய்ய விரும்புன்னு சொல்லியிருக்காளே அவ்வை பாட்டி. விரும்புறது ஆசை தானே. அறத்தை எங்க செய்யறோம்? இல்லறத்தில் தான் பிரதானமாக அறத்தை செய்கிறோம். அந்த அறத்தை செய்வதற்கு விரும்பலாம் அந்த அளவுக்கு. அதனாலதான் தர்மா விருத்தோ காமேஷு பரத காமோஸ்மி பரதஸ்டுபன்னு பகவான் ஏன் சொன்னார் அப்படின்னு சொன்னா, நான் தர்மத்திற்கு விருத்தம் இல்லாத ஆசையாக நான் இருக்கிறேன் அப்படி. அப்ப அந்த அறம் செய்யறதுக்கு பகவானுடைய அனுகிரகமும் வேணும், நமக்கு கொஞ்சம் ஆசையும் வேணும். நான் துறவரத்துல இந்த ஆசைங்கிறது நமக்கு ஒரு சங்கல்ப ரூபமாக இருக்கவே கூடாது. அது நம்மளுக்கு ஒருவேளை நம்ம ஏதோ ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல துறவரம் எடுத்ததுக்கு அப்புறம் இருக்கோம் அப்படின்னு சொன்னா, இன்ஸ்டிடியூஷனலா ஏதாவது ஒரு காரியம் பண்ணினா சமூகத்திற்காக காரியங்கள் செய்வதை தடை சொல்வது இல்லை. அங்க கூட என்னோட ஒரு சங்கல்பங்கிறது ஒண்ணும் கிடையாது. இத நான் பண்ணதுனால இந்த துறவிதான் இதை பண்ணினாலும் நாளைக்கு பேப்பர்ல பேர் வரலன்னா நான் உட்காந்து விழுந்து விழுந்து அழுவேன்னா அப்புறம் நான் துறவியே கிடையாதுன்னு அர்த்தம். கரெக்டா? அதனாலதான் ஸ்வசங்கல்பங்கிறதே துறவிக்கு கிடையவே கிடையாது. எந்த ஒரு காரியம் செய்தால் பொதுவா இந்த விலங்கினங்கள்ல இதெல்லாம் இருக்கு. மானு, அப்புறம் யானை, அப்புறம் விட்டில் பூச்சி, அப்புறம் மீன், வண்டு, இது எல்லாத்தையும் உதாரணமாக இந்த ஆசையினால் அதெல்லாம் எப்படி மடிகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. மான் என்ன பண்ணுமா, சப்தத்தை கேட்டு சப்தத்தினால மயங்கி அந்த எங்க அந்த யோசை வரும் திசையில அது போய் மாட்டிக்குமா. அது பிரிடேட்டர்ட்ட மாட்டிக்கும். அது மானுடைய வீக்னஸ், சப்தத்தினால வரக்கூடிய வீக்னஸ். ஆனா என்ன பண்ணுமா, அதை யாராவது தொட்டானா அந்த ஸ்பர்சத்தினால அது ஈர்க்கப்படுமா. அதனால அங்க வீக்னஸ் அதுக்கு எங்க இருக்குன்னா ஸ்பர்சத்துல இருக்கு, தொடு உணர்ச்சியில இருக்கு. விட்டில் பூச்சி அது எப்படி மாட்டிக்கும் அப்படின்னு சொன்னா, நெருப்ப பார்த்துட்டு அதை ஏதோ ஒரு பொருள்னு நினைச்சு போய் விழுந்து நெருப்புல செத்து போயிடும். அப்ப அதுக்கு ஈர்ப்பு எங்க இருக்குன்னா அந்த ரூபத்துல இருக்கு. நெருப்போட ரூபத்துல அதுக்கு அந்த பளபளப்புல அதுக்கு ஒரு ஈர்ப்பு இருக்கு. மீன் எப்படி இருக்கு அப்படின்னா, தூண்டில் போட்டா அதுல இருக்கிற அந்த புழுவோட டேஸ்ட் நாக்குல பட்ஸ்ல அது தெரியுது. அதனால அது அதுக்கு ஆசைப்பட்டு அந்த புழுவை ஈர்க்கிறது இல்லையா. அதனால ரசம் அந்த ஒரு உணர்ச்சியினால அது மாட்டிக்கிறது. அதனால அது ஈர்க்கப்படுறது. இந்த வண்டு என்ன பண்றது அப்படின்னா, மகரந்தத்தினுடைய அந்த முகர்ந்து அந்த வாசனைய முகர்ந்து போய் ஒரு பூக்குள்ள போய் அந்த பூக்குள்ள அது மாட்டிக்கும். அப்ப அதுக்கு மூக்குல இருக்கக்கூடிய சக்தியினால அதுல ஒரு ஈர்ப்பு இருக்கு, அதனால அது மாட்டிக்கிறது. ஆசைங்கிறது இந்த சப்தாதிபிகி பஞ்சபிரேவ பஞ்ச பஞ்சத்வமாபுகு ஸ்வகுணேன பத்தாக ஆச்சாரியர் சொல்றார் விவேக சூடாமணி. இந்த 5 விஷயங்களும் அது ஒன்னொன்னு ஈடுபட்டு இருக்கிறதுனால அது மாட்டிக்கிறது. அந்தந்த குணத்துக்கான விஷயங்கள்ல மாட்டிக்கிறது.
குரங்க, மாதங்க, பதங்க, மீன, பிருங்கா, இதெல்லாம் சொல்லிட்டோம் நம்ம. இதெல்லாம் வந்து ஒன்னொன்னும் அதோட குணத்துல சப்த, ஸ்பர்ச, ரூப, ரச, கந்தம். 5 சொல்லியிருக்கேன் நான். சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம். 5 வகை தெரிவான் கட்டே உலகு. நீத்தார் வறுமையில படிச்சிருக்கோம். இந்த ஸ்லோகத்தோட கடைசி பாதல் தான் நமக்கு முக்கியம். நரன் என்ன பண்றான்ப்பா அப்படின்னா, நரக பஞ்சமி வஞ்சிதக்கியம் அப்படின்னு கேட்கிற கேள்வியா கேட்கிற. அது எப்படிப்பா அஞ்சையுமே அவன் வந்து 5 நாளையுமே இருக்கப்படுறான்? நரன் மனிதன் மட்டும்தான் சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் எல்லாவற்றினாலும் ஈர்க்கப்பட்டு எல்லாவற்றினாலும் அவன் தன்னுடைய இதை விட்டுடுறான். அந்த என்ன பர்பஸ்க்கு அவன் அவன் இந்த உலகத்துல பிறந்தானோ அதை விட்டுடுறான். இப்ப இந்த நான் சொன்ன உதாரணங்கள் எல்லாமே பர்பஸ் டிஃபீட் ஆகி செத்து போறதே இல்லையா? அது மாதிரிதான் இந்த நரனும் 5 நாளையும் மெய்வாய் கண் மூக்கு செவி 5 நாளையும் ஏற்படக்கூடிய சப்தஸ்பர்ஷ ரூபரச கந்தத்தினால அவன் வந்து தன்னுடைய வாழ்க்கையின் குறிக்கோளை விட்டு விடுகிறான். குறிக்கோள் என்னது? திரும்ப பிறக்காம இருக்கு. வீடு பேரு தான் குறிக்கோள். மற்றதெல்லாம் பொருள் ஈட்டுறது குறிக்கோளே கிடையாது. ஆனா சக்சஸ் அவர் பெரிய பில்லியனர்ப்பா. அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவர் பெரிய பில்லியனர். அது சக்சஸ் கிடையாது. நம்மளை பொறுத்தின வரைக்கும் அது நம்மளை பொறுத்தின வரைக்கும் இல்ல, சாஸ்திரத்தை பொறுத்தின வரைக்கும் அது சக்சஸ் கிடையாது. நமக்கு 1008 ராகத்வேஷங்கள் இருக்கும். ஒருத்தருக்கும் ஒன்னொன்னு சக்சஸ்னு சொல்லுவோம். அதனால நம்மளுக்குன்னு சொல்லவே கூடாது. சாஸ்திரத்தை பொறுத்தின வரைக்கும் நம்மளோட பேங்க் பேலன்ஸோ நம்மளோட சொத்து லிஸ்டோ சக்சஸ் கிடையாது. வேற எந்த வெற்றியும் சக்சஸ் கிடையாது. எது சக்சஸ் அப்படின்னா இந்த பிறவியினுடைய பயனை அவன் முழுமையாக உணர்ந்தான்னா அதுதான் சக்சஸ். மெய் உணர்தல் தான் சக்சஸ். மெய்யறிவை பெறுவதுதான் சக்சஸ். மெய்யறிவை பெற்றால் மீண்டும் அவன் இங்கு பிறந்து வர வேண்டிய அவசியம் இருக்காது. அதுக்குதான் சுவாமி அழகா சொல்லுவார். 9 கோட்ஸ் ஆஃப் கான்டக்ட்னு சத்யசாயி பாபா வந்து அழகா சொல்லுவார். முக்கியமான ஒரு இது என்னன்னா சீலிங் ஆன் டிசையர்ஸ். என்ன ஆசை இருந்தாலும் அதுக்கு ஒரு சீலிங் வச்சுக்கோப்பா, ஒரு அளவு வச்சுக்கோ. நம்ம சீலிங்க்கு மேல வளர்ந்தா என்ன ஆகும்? வீட்டுக்குள்ளேயே இருக்க முடியாது. அதே மாதிரிதான் நம்ம ஆசை அளவுக்கு மீறி போச்சுன்னா இந்த இதுக்குள்ள இருக்க முடியும், இந்த கூட்டுக்குள்ள நம்மளால இருக்கவே முடியாது. கள்வார்க்கு தள்ளும் உயிர் நிலை, கள்ளார்க்கு தள்ளாது புத்தேள் உலகு சொன்னாரு. யாரு? இப்பதான் பார்த்தோம். கள்ளாமை. ஆசை அதிகமாச்சுன்னா என்ன ஆகும்? கள்ளத்தனம் பண்ணியாவது நம்ம அடையணும்னு தோணுமா தோணாதா? ஒரு துறவிக்கு ஆசை எத்திர எத்திர காமக தத்திர தத்திர கர்ம கர்மனா ஜென்ம. அவ்வளவுதான். இதுதான் வியாப்தி, வேற ஒண்ணும் கிடையாது. நீ கர்மம் பண்ணிட்டே இருந்தனா திரும்ப ஜென்மம் வந்துட்டே தான் இருக்கும். நீ கர்மத்துக்கான விதையை எங்க வச்சிருக்கன்னா உனக்குள்ளேயேதான் வச்சுருக்க. நீ இந்த உலகத்துல ஏதோ ஒரு இன்பம் கிடைக்கிறது கிடைக்கிறது கிடைக்கிறதுன்னு நினைத்து கொண்டு இந்த உலகத்தில் பிரவൃத்தி பண்ணிக்கொண்டே இருக்க நீ அந்த ஆசையின் பின்னால் போக போக நிச்சயமாக உன்னால் இந்த ஜென்மத்தினுடைய எண்ட் கார்டை போடவே முடியாது. அதுதான் வந்து வள்ளுவர் இந்த ஃபர்ஸ்ட் குறள்ல நம்மளுக்கு ஆழமாகவும் உறுதியாகவும் சொல்லக்கூடிய விஷயம். நீங்க ஒரு சின்ன லாஜிக் நம்ம யோசிச்சு பார்க்கலாம். நான் ஒரு வைர நெக்லஸ் வச்சிருக்கேன். அந்த வைர நெக்லஸ நான் பீரோக்குள்ள வச்சிருக்கேன். நான் வந்து தூங்குற சமயத்துல அந்த வைர நெக்லஸ நினைச்சுட்டே தூங்குவேனா? பீரோல இருக்கு வைர நெக்லஸ், பீரோல இருக்கு வைர நெக்லஸ், பீரோல இருக்கிற வைர நெக்லஸ் நான் சொல்லிட்டே நினைச்சுட்டே தூங்குவேனா? நிச்சயம் தூங்க மாட்டேன். தூங்கிட்டேன். ஆழமான தூக்கத்துல எனக்கு அந்த நெக்லஸ்ன்னு ஒண்ணு இருக்கிறதே எனக்கு தெரியவே தெரியாது. ஒருவேளை அந்த நெக்லஸ் தான் இருக்கிறதுலயே ரொம்ப மதிப்பு வாய்ந்தது அப்படின்னு என் மனசு நினைச்சுட்டே இருந்தது. அப்படி இயல்பு, நம்ம மனசோட இயல்பு என்ன அப்படின்னா, எந்த ஒரு உயர்ந்த பொருளாக இருந்தாலும் உறக்கத்தின் போது அதனுடைய உயர்வை நம் மனம் நினைப்பதில்லை. நான் சொல்ல வர பாயிண்ட் அதுதான். ஒருவேளை அந்த மனசு இல்ல இந்த வைர நெக்லஸ விட்டா வேற எதுவுமே உயர்வில்லைன்னே நினைச்சுட்டு இருந்ததுன்னா தூக்கம் வருமா? தட் இஸ் மை கொஸ்டின். தூக்கம் வருமா? தூக்கம் வராது. அப்ப இந்த தூக்கம்ங்கிறது நமக்கு எதை உணர்த்துறது? எந்த ஒரு பொருளுமே உலகத்தில் இன்பத்திற்கான பொருள் அல்ல. அது உயர்வுன்னு நினைக்கிறதுனாலதான் அதை பொசஸ் பண்றதுல நமக்கு ஒரு இன்பம் இருக்கு. அது உயர்வாகுது தாழ்வாகுது. சமலோஷ்டாஷ்ட காஞ்சனக எல்லாம் எனக்கு ஒண்ணுதான். அதுதான் நான் வந்து எல்லாரும் திறந்து போட்டு உட்காந்துக்கோங்க வீட்டை, லாக்கரே வேண்டாம், தகதவே வேண்டாம், பூட்டே வேண்டாம் அப்படின்னு சொல்றேன்னு நினைச்சுக்க வேண்டாம். நான் அந்த எல்லாத்தையுமே நம்ம உப்பமான ஏகதேசகன்னு இருக்கு. எந்த அளவுக்கு அதை புரிஞ்சுக்கணுமோ அந்த அளவுக்கு நம்ம புரிஞ்சுக்கணும். மனசுல அதுல ஒரு ஆசக்தி இருக்கக்கூடாது அப்படிங்கிறது இங்க விஷயம். அடுத்த குறள் என்ன சொல்ற? வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை மற்ற அது வேண்டாமை வேண்டவரும்.
உனக்கு ஆசைப்படணும்னு இருக்காப்பா? ஐயோ நீங்க என்னங்க சும்மா ஆசை வேண்டாம் ஆசை வேண்டான்னு. அதெல்லாம் ஆசையெல்லாம் ஒழிக்க முடியாது. நான் கண்டிப்பா ஆசைப்படுவேன் அப்படின்னு சொல்றான் சிஷ்யன். என்ன நீங்க இப்படி படுத்துறீங்க அப்படின்னு திருவள்ளுவர்கிட்ட ஒரு சண்டைக்கு வரும். அவர் சொல்றார், ரொம்ப ஆசைப்படணும்னு ஆசையா இருக்கா? அப்ப ஆசைப்படு. என்ன ஆசைப்படணும் தெரியுமா? பிறவாமையை ஆசைப்படு. உனக்கு ஒரு ஆசை அளவுடுப்பா. வீடு பேரு வேணும், பிறவாமை வேணும், மீண்டும் பிறவாமை வேண்டும், அதுக்கு ஆசைப்படு அப்படிங்கிற. பின்னாடியே என்ன சொல்லிடுறார், அது எப்ப வரும் தெரியுமா? வேண்டாமை வேண்ட வரும் அப்படின்னு சொல்லிடுற. அந்த பிறவாமை எப்ப வரும் அப்படின்னா, இந்த புலனின்ப ஆசையை விட்டனாதான் நீ அந்த அந்த பிறவாமைங்கிறது வரும். நீ இந்த ஆசையை கோரிக்கையா வை கடவுள் கிட்ட, கொஞ்சம் கொஞ்சமா உனக்கு புலனின்ப ஆசைகள்ல இருந்து நீ விடுவிக்கப்படலாம். அதான். அப்போ இந்த உலகத்தை நான் ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொன்னா, இப்ப முன்னாடி சொன்னதுக்கும் இதுக்கும் என்னங்க டிஃபரன்ஸ்? ஒண்ணும் இல்லையே. நீங்க ஆசைப்படுங்கிறீங்க, அப்புறமா நீங்க புலனின்பம் வேண்டாம், புலனின்பத்துக்கு தானே நான் ஆசையப்படுறேன் அப்படின்னு. அப்ப பிறவா உனக்கு பிறந்துதான் ஆகணும் நீங்க. அது தவா பிறப்பினும் வித்துன்னு சொல்லிட்டேனே அதான் முன்னாடியே. சொல்லுவாரா இல்லையா பதிலு? அவர் தான் டீச்சரா இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அப்ப ஆசைப்பட்டேன்னா திரும்ப போற. பிறக்க வேண்டாம்னு நினைச்சியானா நீ முதல்ல புலனின்ப ஆசைகளை விடு. இந்த புலன்கள் தான் நமக்கு பெரிய தொந்தரவே. ஏன்னா கைவிலை நிலையத்துல ஒரு அழகான ஸ்லோகம் இருக்கு. உடலும் ஆசையால் தியானிக்கின் தியானித்த உடல்கள் ஆகுவர் மைந்தா. அந்த எந்த எந்த விஷயம் அந்த இடத்துல உடல்னா அந்த உடலே ஆகுவர் அப்படி இல்ல. எதை நான் நினைத்துக் கொண்டிருக்கிறேனோ அதுவாகவே எனக்கு அடுத்த ஜென்மா வந்து டிசைட் ஆறுது. என்னோட என்னோட லாஸ்ட் தாட் வந்து அப்படியே டிரான்ஸ்லேட் ஆறுது. அதனால என்ன சொல்றார் அந்த அந்த ஸ்லோகத்துல கைவெளி நவநீத பாடல்ல, தொடர்பவம் கெட ஸ்வரூபமே தியானிக்கு ஸ்வரூபமாகுவர் மெய்யே. எவ்வளவு ஈஸி பாருங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆனா பண்றது ரொம்ப கஷ்டம். தொடர்ந்து வரக்கூடிய இந்த பவத் தொடக்கை வெல்வாம் சொன்னாரே, அந்த பவத் தொடக்கை வெல்லணும்னு நீ சொன்னா நினைச்சியானா உன் ஸ்வரூபத்தை தியானிச்சுக்கோ. ஸ்வரூபம் எப்படி இருக்கு? எத்தது அத்ரேஷ்யம் அக்ராஹியம் அச்சுஸ்ரோத்ரம் தது அபாணி பாதம் அப்படி இருக்கு அந்த ஸ்வரூபம் இல்லையா? அச்சேத்யோகம் அக்லேத்யோ சோஷிய ஏவச்ச நித்திய சர்வகத ஸ்தாணுவும் அச்சலோயம் சனாதனம். நம்ம படிச்ச ஸ்லோகத்துல இருந்தே எடுக்கிறேன். அப்படித்தானே இருக்கு ஸ்வரூபம். அந்த ஸ்வரூபத்தை எதனாலும் அழிக்க முடியாத, அழிவே இல்லாத, அவ்வியமான, எந்த விதமான மாறுதல்களுக்கும் உட்படாத, எல்லையற்றதாக இருக்கக்கூடிய உன் ஸ்வரூபத்தையே நீ நினைத்துக் கொண்டிருந்தால் அதுவாகவே நீ ஆவாய்னா அதை விட என்ன வேணும் நமக்கு? அப்ப அது கடைசியில இருக்கணும்னா நான் வந்து அந்த நிமிஷம் வருமா என்ன? இப்போ ஒரு கார் ஓட்டின்னு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். நான் கார் ஓட்டுறது இல்ல, ஆனா ஓட்டுறவங்களை நான் வந்து கவனிச்சிருக்கேன். கார் ஓட்டின்னு இருக்கோம் அப்படின்னா யாராவது ஒருத்தர் குறுக்க போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உடனே அன்னைக்கு அப்பதான் வந்து டிக்ஷனரியில இல்லாத கெட்ட வார்த்தை எல்லாம் கூட நம்ம வாயில அந்த 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 ஒரு வேகத்துல, அந்த ஆங்ஸைட்டில, ஐயோ அவன் விழுந்துட்டான், நமக்கு நல்ல எண்ணம் தான், அவன் விழுந்துட்டானா என்ன பண்றது, ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது, எல்லாமே குட் தாட்ஸா இருந்தா கூட வார்த்தை எப்படி வருது? நான் சொல்ல மாட்டேன். இந்த மாதிரி கிளாஸ்ல எல்லாம் உட்காந்து அது தெரியாதுன்னு இல்ல, அதெல்லாம் சொல்லணும்னு அவசியம் கிடையாது, உங்களுக்கே தெரியும் எல்லாம். அப்படி ஒரு வார்த்தைகள் வந்து விழும். ஏன் அதுக்கு பதிலா ஹே ராமராமா, ஹே முருகா, ஏன்பா விழுந்த, அந்த வார்த்தை வரும்னு நினைக்கிறீங்க? அது எப்ப வரும் அப்படின்னா தொடர்ந்து அதையே எல்லா சூழ்நிலைகளிலும் சொல்லிக் கொண்டிருந்தால்தான் வரும். பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. எனக்கு ராமராமான் தான் வருது மேடம், நீங்க என்ன சொன்னாலும் சரி, ஆரம்பத்துல இருந்து அப்படித்தானே, ரொம்ப சந்தோஷம், நமஸ்காரம் தான். வரலன்னா திருத்திக்கணும், அதுக்காக சொல்ல வந்து. ஏன்னா இது வந்து லாஸ்ட் டேட்ல வர்றதுக்கு, அந்த டேட்ல திடீர்னு வந்து நமக்கு என்ன கம்ப்யூட்டரா, இப்ப வந்து கம்ப்யூட்டர் ஜி லாக் கரோன் பண்றதுக்கு அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. தொடர்ந்து பிராக்டிஸ் வேணும் இல்லையா? அதனாலதான் நீ ஸ்வரூபமே தியானிக்கு ஸ்வரூபம் ஆகுவர் மெய்யே அப்படின்னு அங்க சொன்னார். அதுக்காக அதை சொன்னேன். அப்ப எனக்கு 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 பிறவாமை வேண்டும்னு நான் நினைச்சிட்டேன்னா நீ முதல்ல இருந்து பண்ண வேண்டிய எக்ஸசைஸ் என்ன அப்படின்னா, இந்த உலக பொருட்களின் மீது உன்னுடைய ஆசையை செலுத்தாதே. உலக பொருள் உனக்கு எதுக்குப்பா கொடுத்திருக்கு? நீ மட்டும் சாப்பிடறதுக்கு இல்ல, நீ நல்லா எல்லாருக்கும் அதை தானம் பண்ணி நிறைய பேருக்கு கொடுத்து எல்லாரையும் வாழ வச்சு பாக்குறதுக்கு தான் உனக்கு இந்த பொருள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒருத்தர கஸ்டோடியனா போட்டிருக்காரு பகவான். அதை வச்சுட்டு நீ எல்லாருக்கும் கொடுக்கணும், ஒப்புரவு செய்யணும், ஈகைக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. வேற எதுக்காகவும் உனக்கு இந்த பொருள் கொடுக்கப்படவில்லை அப்படிங்கிறது முன்னாடி நம்ம படிச்சிருக்கோம். ஒப்புரவு, ஈகை, புகழ், இந்த அதிகாரங்கள்லாம் நமக்கு அதைத்தான் சொல்லியது. அது மாத்திரமில்ல, அதனோட கண்டினியூஷனா அருளுடைமையிலையும் அதைத்தான் நம்ம படிச்சிருக்கோம். இரக்கத்தோடு இருக்க வேண்டும். அப்ப பொருள் என்பது எனக்கானது அல்ல. அப்ப அந்த பொருளை சம்பாதிக்கிறதுக்கு நான் ஆசைப்படுறது, எனக்கு வேணும்னு ஆசைப்படுறது துறவுக்கு ஏற்ற விஷயமே அல்ல.
அந்த ஒரு 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 இடத்துல சொல்றது சாஸ்திரம், விஷயங்களையே எப்ப பாரு நினைத்து கொண்டிருக்கிறான் இல்லையா, அவன் என்ன பண்றானா, விஷயங்கள்னா ஆப்ஜெக்ட்ஸ், தங்கம், வெள்ளி, இது வீடு, நிலம் அப்படின்னு பெண்கள் இப்படி ஆசைப்பட, பொன் நிலம் மாதம் வச்சுக்கோ, அதையே ஆசைப்பட்டு கொண்டிருக்கான்னாக்க அந்தந்த விஷயங்களை அந்தந்த உலகத்துல அவன் போய் அனுபவிப்பான். அவன் நல்லது பண்ணியிருந்தா சொர்க்கத்திலயும் போய் அவனுக்கு அதே மாதிரியான விஷயங்கள் கொடுத்து அதை அனுபவி அப்படின்னு தான் விடுவாங்களாம். தானே இன்பஸ்வரூபம்னு உணர்ந்தவன் யாரோ அவன் என்ன பண்றான்னா இங்கேயே இன்பத்தை உணர்கிறான். அவன் இதுக்குன்னு எங்கேயும் போக போறது இல்ல. அவன் வந்து காம ஸ்வர்கபரா, எப்ப ஸ்வர்கபரா, காமாத்மான ஸ்வர்கபரா ஸ்ரீ ஜென்ம கர்ம பலப்பிரதாம். நீ காமத்தோடு இந்த இந்த காரியங்களை செய்யும் பொழுது, சொர்க்கம் வேணும்னு ஒரு காரியத்தை நீ செய்யும் பொழுது எந்த இன்பத்திற்காக நீ அங்க போகிறாயோ அந்த விஷயங்களின் இன்பம் உனக்கு சொர்க்கத்தில் கொடுக்கப்படும், நிச்சயமா கொடுக்கப்படும். அதனாலதான் பகவான் சொல்லிட்டார், திரைகுண்ய விஷயா வேதா நிஸ்திரைகுண்யோ பவார்ஜுன. இந்த இந்த வேதம் வந்து இப்படித்தான்ப்பா, இந்த வந்து முக்குணங்களுக்குள்ள நம்மளை சுத்தி விட்டுட்டே இருக்கும். நீ வந்து 3 குணங்களுக்கும் அகப்படாதவனாக நீ இருக்க வேண்டும். நிர்த்வந்தோ நித்திய சத்வஸ்தோ நிர்யோகக்ஷேம ஆத்மவான். இந்த வார்த்தையெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ். நிர்த்வந்தோ, துவந்த்வ மோக நிர்முக்தாக, கனெக்ட் பண்ணுங்க. நித்திய சத்வஸ்தோ, எப்பொழுதும் சத்வ குணத்திலேயே இரு. அதுலதான் ஆசைகள் வந்து வெரி வெரி மினிமல் லைன்ல இருக்கும், பார்டர் லைன் ஆசை அதுலதான் இருக்கும். நிர்யோகக்ஷேம ஆத்மவான். நீ எதையாவது சம்பாதிக்கணும்னோ அதை காப்பாற்றணும்னோ நீ நினைக்காத. ஏன்னா 9வது அத்தியாயத்துல சொல்லிடுவார் அவரே, நான் பாத்துக்கிறேன், அந்த வேலையை நான் பாத்துக்கிறேன், எனக்கு ரொம்ப ஃப்ரீயா இருக்கேன், அந்த வேலையெல்லாம் நான் உனக்கு பண்ணித்தரேன், நீ எனக்கு அவுட் சோர்ஸ் பண்ணி விட்டுரு, நான் பாத்துக்கிறேன். நீயே இன்பப் பொருள் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் உனக்கு எதுக்கு இந்த இன்பம் தரக்கூடிய சின்ன சின்ன பொருட்கள்? யாவானர்த்த உதபானே சர்வத சம்ப்ளுதோதகே தாவான் சர்வேஷு வேதேஷு பிராமணசிய விஜானதக. கம்பீரமான இந்த சோகங்களை எல்லாம் ஞாபகம் வைத்துக் கொண்டு இதை புரிஞ்சுக்கணும். ஏன் வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை, மற்றது வேண்டாமை வேண்ட வருங்கிறத. வேண்டாமை வேண்டினால்தான் பிறவாமை வரும், அதான் இந்த விஷயம். இல்லாட்டி போனா நீ ஏதாவது வேணும்னு நினைச்சியானா உனக்கு திரும்ப பிறக்கத்தான் வேணும். இங்க 5வது அத்தியாயத்துல சொன்ன இங்கேயே உனக்கு அது கிடைக்குமே. இகைவதை சிதஸ்வர்கோ ஏஷாம் சாமியே சிதம் மனக நிர்தோஷம் கி சமம் பிரம்ம தஸ்மாத் பிரம்மணி தேஸ்திதா. அதனால நீ அந்த பிரம்மஸ்வரூபத்தில் நிலைத்து இரு, அதுதான் பிறவாமை இல்லையா. திரும்ப பிறக்காமல் இருப்பது என்றால் என்ன? நான் பிறக்கவே இல்லைன்னு புரிஞ்சுக்கிறது தான் திரும்ப பிறக்காமல் இருப்பது. நான் எங்க பிறந்தேன்? பிரம்மனுக்கு பிறப்பு இருக்கா? அஜோபிசன் அவ்யயாத்மா, இப்பதான் இதுல பார்த்தோம், நம்ம 4வது அத்தியாயத்துல பார்த்தோம். பிறவாமை அப்படிங்கிறது என்னுடைய இயல்பு. நான் இயல்பை மறந்துவிட்டு நான் ஏதோ ஒரு உடலும் மனமும் புத்தியும் கொண்டு நான் ஏதோ இந்த கர்மங்களில் எல்லாம் ஈடுபட்டு கொண்டு துன்பங்களில் உழன்று இன்பங்களை புசித்துக் கொண்டு இருப்பவன் மாதிரி நானா நினைச்சு கொண்டிருக்கேன். மனசுதான் கற்பனை பண்ணிக்கிறது அப்படின்னு இப்பதான் பார்த்தோம். அதனால நம்ம எப்ப பார்த்தாலும் போய் பகவான் கிட்ட இதை கொண்டா அதை கொண்டா இதை கொண்டான்னு கேட்டா கொடுத்துருவாரு. ஏ யதாமா பிரபத்தியந்தே தான் சதைவ பஜாமியகம் மம வர்த்தமான வர்த்தனத்தை. அவன் பாவம் ஹெல்ப்லெஸ் பர்சன் அவரு. மம வர்த்தமான வர்த்தனத்தை மனுஷியா பார்த்த சர்வசக ஆங்ஷந்த கர்மணாம் சித்திம் யஜந்த இக தேவதாக க்ஷிப்ரம் கி மானுஷம் லோகே சித்திர் பவதி கர்மஜா அப்படிங்கிற. அப்ப என்ன, நீ கேட்டனா நான் கொடுத்தானே ஆகணும், எனக்கு வேற வழியே இல்லையே. ஆனா நீ ஞானி பக்தனா இருந்தேன்னு வச்சுக்கேன், கேட்கவே மாட்டையா அப்படின்னு 7வது அத்தியாயத்துல வந்து ஒரு டிப்ஸை கொடுத்துட்டு போயிடுறாரு. தேஷாம் ஞானி நித்திய யுக்தக ஏக பக்திர் விசிஷ்யத்தே பிரியோகி ஞானி நோத்தியர்த்தம் சம்சஜ மம பிரியக. பகவானுடைய பிரியம் வேணும்னு கேட்கலாமே. வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை. இந்த பிறவாமை வேணும்னா என்ன பண்ணணும்? பகவானுடைய பிரியம் வேணும். பகவானை பற்றிய தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு ஒரு அனுகிரகம் வேணும், தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அனுகிரகம் வேணும். அதனால இங்க என்னன்னா இந்த குறளோட இது என்ன, சம் அண்ட் சப்ஸ்டன்ஸ் என்ன? ஆசை வேண்டாங்கிறது தான் என்னோட ஆசையே. உலக இன்பங்களில் எனக்கு ஆசை வேண்டாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசையே. மெய்யுணர்தல் அப்படிங்கிறதுல எனக்கு ஆசை இருக்கத்தான் போகிறது அப்படிங்க. அடுத்தது, வேண்டாமை அன்ன விழுச்செல்வம் ஈண்டில்லை யாண்டும் அத்தொப்பதில். இந்த வேண்டாமையை பத்தி சொல்லிட்டாரு. நீ வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை, மற்ற அது வேண்டாமை வேண்ட வரும். அப்ப வேண்டாமை
அப்படிங்கறத நான் வசதி சொல்லணும். இல்லைன்னா அந்த வேண்டாமைங்கிறதுக்குள்ள அவனுக்கு ஒரு ஆகிருதி ஏற்படாது. கேட்கக்கூடிய சிஷ்யனுக்கு நீ வேண்டாமை வேணும், உனக்கு ஆசை இல்லாம இருக்கணும், ஆசை இல்லாம இருக்கணும். ஆசை இல்லாம இருந்தா எனக்கு என்ன கிடைக்கும் சொல்லு, அதை முதல்ல சொல்லு அப்படின்னா. வேண்டாமை அன்ன விழுச்செல்வம் அப்படிங்கிற கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவர்க்கு மாடல்ல மற்றையவை. அங்கேயும் அந்த விழுச்செல்வம், விழுச்செல்வம்னா என்ன தெரியுமா? ஒப்பு உயர்வற்ற செல்வம்னு அர்த்தம். இத மாதிரி ஒரு செல்வம் கிடையாதப்பா. அது எதுன்னா ஆசைப்படாம இருக்குது. நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு நமக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல போறோம், அது வேணும்னே தோணல, நமக்கே ஒரு 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 சந்தோஷமா இருக்கும். அப்பா அடி, அது வேணும்னு ஆசைப்பட்டு அப்புறம் அது பின்னாடி போய் அதுல இருக்கிற பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணி அப்புறம் அதை அனுபவிச்சு அதை வாங்கி அதை அனுபவிச்சு பிரியம் மோதம் பிரமோதம் எல்லாம் இப்பதான் போன கிளாஸ்ல பார்த்தோம். இதெல்லாம் நமக்கு தேவையா அப்படின்னு கடைசியில தோணும். அது படுற பாட்டையெல்லாம் நினைச்சு பார்த்ததுக்கு அப்புறம் தோணும். எல்லா விஷயங்களும் அப்படித்தான். கல்யாணம், குழந்தை பிறப்பு, குழந்தைக்கு படிப்பு, குழந்தைக்கு வேலை, எல்லா விஷயங்கள்லையும் நம்முடைய ஆசை என்பது நமக்கு ஆரம்பத்தில் இன்பம் போல தோன்றுகிறது. அது துன்பம் கலந்த இன்பமாக மட்டும்தான் இருக்கிறது. என்ன சொல்ற? வேண்டாமை என்ன விழுச்செல்வம் ஈண்டு இல்லை. இந்த உலகத்துல வேற ஒரு ஒப்புயர்வற்ற செல்வம்ங்கிறது கிடையாது. வேண்டாமை தான் மிகச்சிறந்த செல்வம். நீ எந்த பொருளுக்கும் ஆசைப்படக்கூடாது. யாண்டும் அத்தொப்பதில், எப்பொழுதும் அதற்கு ஈடானது இல்லை. எப்பவுமே எந்த சூழ்நிலையிலுமே கூட, ஈவன் நீ ஆண்டும்னு கூட இதை அர்த்தம் பண்றது உண்டு. ஆண்டும்னு சொன்னா ஈண்டுன்னு சொன்னதுக்கு ஆப்போசிட் ஆண்டு. இந்த உலகம் அந்த உலகம். நம்ம ஸ்வர்க்கத்துல கூட நீ எதுவும் வேண்டான்னு சொன்னா உன்னை தள்ளாது புத்தேள் உலகு. நீ அதுதான் உனக்கு ரொம்ப முக்கியம். என்னன்னா எனக்கு இது வேணும், அல்பம் மாதிரி நீ இது வேணும் அது வேணும்னு கேட்டுட்டே இருக்காத. எங்க போனாலுமே இது வேணும்னு கேட்கலனாக்க உன்னை நல்லா மதிப்பாங்க, சொர்க்கத்துல கூட நல்லா மதிப்பாங்க. ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் யாண்டும். யாண்டும்னா எப்பொழுதும் அத்தொப்பதியில். விழுச்செல்வம் சொல்லிட்டாரு, அப்புறம் என்னங்க அத்தொப்பதியில்? விழுச்செல்வம்க்கு இதுக்கும் அதே தானே மீனிங். ஏன்னா இன்னும் இன்சிஸ்ட் பண்ற, அதுக்கு ஈடா இன்னொரு செல்வம் இல்லைன்னு சொல்லிட்டார். அதுக்கு ஈடா இன்னொரு செல்வம் இல்லை அப்படிங்கறத நீ புரிஞ்சுக்கோ, அதுதான் ரொம்ப முக்கியம்ங்கிறதுக்கு திரும்பவும் ஒரு தடவை சொல்றார். யாண்டும் அத்தொப்பது இல். செல்வம் என்பது சிந்தையில் நிறைவு. யாரு? குமரகுருபர். நம்ம மனசுல நிறைவுத்தன்மை இருக்கு இல்லையா, அதுதான் உண்மையிலேயே சிறந்த செல்வம். இந்த பாடலுக்கான மேற்கொண்டு இருக்கக்கூடிய விளக்கங்களையும் மேற்கொண்டு இருக்கக்கூடிய பாடல்களுக்கான விளக்கங்களையும் நாம அடுத்த சத் சங்கத்துல படிக்கணும். இன்னைக்கு இந்த அளவுல இந்த சத் சங்கத்தை நான் நிறைவு செய்கிறேன். நிறைவு பிரார்த்தனை சொல்லுங்க.